போகி என்பது வெறும் பழைய பொருட்களை எரிக்கும் நாளா? இல்லை, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஆழமான ஆன்மீக உண்மை இந்த போகி நாளில் இருக்கிறது. இதை தெரிந்தவர்கள் உண்மையிலேயே பாக்கியசாலிகள். போகி என்பது பழையதை விட்டுவிட்டு புதியதை வரவேற்கும் புனித நாள். பழைய துணி, பழைய பொருட்கள் மட்டுமல்ல, பழைய துக்கம், பழைய கோபம், பழைய தோல்வி நினைவுகள், எதிர்மறை எண்ணங்கள் இவையெல்லாம் போகி நாளில் நம்ம வாழ்க்கையிலிருந்து விலக வேண்டும் என்பதே இந்த பண்டிகையின் உண்மை அர்த்தம். போகி அன்று எரிக்க வேண்டியது என்ன? போகி தீயில் எரிக்க வேண்டியது பழைய, தேவையில்லாத பொருட்கள், உடைந்த, பயன்படுத்தாத பொருட்கள். ஆனால் அதைவிட முக்கியமாக, மனதில் இருக்கும் பாரம், மனதை காயப்படுத்திய நினைவுகள். எனக்கு இது நடக்காது என்ற எண்ணம். போகி தீயை பார்த்து மனதிற்குள் இப்படி சொல்லுங்கள்: என் வாழ்க்கையிலிருந்த எல்லா தடைகளையும் இந்த போகி நாளில் நான் விட்டுவிடுகிறேன். இந்த ஒரு எண்ணமே உள்ளுக்குள் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். போகி அன்று இதை செய்யுங்கள். போகி அன்று காலை: 1. வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். 2. குளித்து சுத்தமான உடை அணியுங்கள். 3. போகி தீக்கு முன் ஒரு நிமிடம் கண்மூடி நல்லதை நினையுங்கள். பிறகு மனத்திற்குள், என் வாழ்க்கையில் நல்லது மட்டும் வரவேண்டும் என்று மனப்பூர்வமாக வேண்டுங்கள். அதன்பின் இறைவனை நினைத்து ஒரு நல்ல வார்த்தை அல்லது உங்களுக்கு பிடித்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். இதை தெரிந்தவர்கள் ஏன் பாக்கியசாலிகள்? போகி நாளில் மனம் தூய்மையோடு நல்ல எண்ணத்துடன் நாளை தொடங்குபவர்கள் மன அமைதி பெறுவார்கள். வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கும். எதிர்மறை விஷயங்கள் மெதுவாக விலகும். அதனால்தான் சாஸ்திரங்கள் சொல்கின்றன, போகி அன்று எண்ணம் மாறினால் வாழ்க்கை மாறும். இந்த போகி நாளில் பழைய கஷ்டங்களை விட்டுவிட்டு நல்லதை வரவேற்போம். உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி, வளம், மகிழ்ச்சி நிரம்ப இறைவனின் அருள் கிடைக்கட்டும். இதுபோன்ற பக்தி உண்மைகள், ஆன்மீக கதைகள் தொடர்ந்து காண அருளோசா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.